நாளை அம்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க இருக்கின்ற அன்பு சகோதரி டாக்டர் பூர்ணிமா அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக நேற்று வரைக்கும் தொலைக்காட்சியில் டிவியில் பேசிட்டு இருந்த உங்கள் திண்டுக்கல் லியோனி இந்த அம்பத்தூர் தொகுதியை நோக்கி வந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட வேட்பாளராக நிற்கின்ற டாக்டர் பூர்ணிமா அவர்களை ஏன் வேட்பாளராக நமது தமிழக முதல்வர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், பெண்கள் எங்கே படித்து அதிக பொறுப்பிலே வருகிறார்களோ அந்த நாடுதான் வெற்றி பெறும், அந்த நாடுதான் முன்னேறும் என்பதை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் தமிழகத்தினுடைய முதல்வர் டாக்டர் பூர்ணிமா அவர்களை அம்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுவதற்கு அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம் தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய ஆட்சியில நம்ம சகோதரிகள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடா இப்பயே பார்க்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்ம சகோதரிகள் எல்லாம் நினைக்கிறாங்க, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆளு எப்ப பேசி முடிக்கிறது நம்ம எல்லாம் வீட்டுக்கு போறது அப்படின்னு நினைப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நம் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் பெண்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் அறிவித்த முக்கியமான ஒரு திட்டம் மகளிர் உரிமை தொகை என்ற அந்த 1000 ரூபாய் திட்டம். அந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் ரோட்ல நெஞ்ச நிமித்திட்டு அப்படியே கும்முன்னு நடந்து போறாங்க. ஆண்கள்லாம் பின்னாடியே செலவுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு போமா, இப்பதான் அவன் பேங்க்ல 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துச்சாம்ல அப்படின்ட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி என் வீட்டுக்காரரு அந்த 1000 ரூபாயில எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தந்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்ன பாட்டு ஒலிக்குதுன்னா, இரண்டு கிடந்த பூமியிலே வெளிச்சம் தந்த சூரியனே, மிரண்டு கிடந்த நெஞ்சத்திலே தைரியம் தந்த திராவிடனே, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு திட்டம் கொடுத்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இந்த மாப்பிள்ளைய நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளைய காட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு மனசுல ஐயோ நம்ம எதிர்பார்த்த மாப்பிள்ளை மாதிரி ஒரு இல்லையே, இருந்தாலும் அப்பா அம்மாலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா ஒரு 10 மாப்பிள்ளைய அந்த போட்டோவை வரிசையா போட்டு, இந்த போட்டோல உனக்கு எந்த மாப்பிள்ளையப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு, எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்து அந்த மாப்பிள்ளை கூட வாழ்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கறதுக்கு பதிலா 8000 ரூபாய் கூப்பனை அவருடைய ஆட்சியில் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து அதை பெண்களுக்கு வழங்க போகின்ற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். அந்த 8000 ரூபாய் கூப்பனை நீங்க ஒரு கடையில போய் கொடுத்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கிறலாம். இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு இல்லத்தரசிகள் கூப்பன் திட்டம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குளிர்சாதன பெட்டி வழங்குவோம் அப்படின்னாரு. அந்த குளிர்சாதன பெட்டியை அவர் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே உங்க வீட்டில் ஒரு பிரிட்ஜ் இருந்தா அந்த பிரிட்ஜை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இந்த பிரிட்ஜ் நல்லா தான் இருக்குது, இதை வேற திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, இதை வித்துருவோம்க்கா அப்படின்னு சொல்லி அதை விற்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தத்தை ஏமாந்து அந்த பொருளை வித்து நீங்க ஏமாந்துருவீங்க என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் வீட்டில் என்ன பொருள் இல்லையோ
அதை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுதந்திரத்தை உங்கள் கையில் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வருகின்ற மே மாசம் 4ஆம் தேதி டிவிலையும் ரேடியோலையும் அறிவிப்பாங்க. என்ன அறிவிக்க போறாங்க தெரியுமா? மே மாசம் 4ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள். வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் பூர்ணிமா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பார் அப்படின்னு அறிவிக்கும் போது நீங்க திண்டுக்கல் லியோனிய நினைச்சு பார்ப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். அந்த பிள்ளைய அவங்க அப்பா கட்டி கொடுத்திருப்பாரு. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கார்ட்ட போய், ஏங்க எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையாங்க, நானே ஒரே பொம்பளை பிள்ளைங்க, போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேனுங்க அப்படின்னு கேட்குது. அந்த வீட்டுக்காரன் சொல்கிறேன், போடி நான் உங்கள் அப்பா பெரிய லாடு லபக்குதாச்சா, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். இல்லைங்க ஒரே பிள்ளைங்க, நான் பக்கத்தில் யாருமே இல்லைங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனுங்க. முடியாது, நான் சொல்கிறப்ப தான் நீ போகணும், உள்ளபடி அப்படின்னு திட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அந்த ஒரே பிள்ளையா பிறந்த அந்த பொம்பளை பிள்ளை வீட்டுக்கார்ட்ட வந்து, மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்க. பஸ்ஸுக்கு என்னடி செய்வ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதுல ஏறி போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவேன். உங்க அப்பாவுக்கு சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, காசுக்கு என்ன செய்வ? அப்பயும் அந்த பிள்ளை சொல்லுது, எங்க அண்ணன் ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் எனக்கு பேங்க்ல போடுறாரு, அதை வச்சு நான் எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்ற ஒரு நாளை உருவாக்கிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தாய் கிழவி படம் பார்த்தீங்களா எல்லாரும்? அதில் ராதிகா அம்மா ஒரு பாட்டியா நடிச்சிருக்கான். அதில் அந்த அம்மா ஒரு வசனம் சொல்லும், பார்த்துருக்கீங்களா? இந்தாங்கடி பொம்பளை பிள்ளைகளா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளை கடவுள்லாம் ஆக்குறதுக்கு அழிக்கிறதெல்லாம் ஆம்பளையில கடவுளா வச்சிருக்காங்கடி. ஆனா படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளைய தாண்டி கடவுளா வச்சிருக்காங்க. அதனால நீங்க நல்லா படிங்கடி, நிறைய சம்பாதிங்கடி. உங்க கையில காசு இருந்தா தான், உங்க கையில படிப்பு இருந்தா தாண்டி உங்களை மதிப்பாங்க அப்படின்னு தாய் கிழவி படத்துல ராதிகா அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி பெண்களுக்கு படிப்பையும் பணத்தையும் கொடுத்து அவர்களை லட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் மாற்றிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் எப்படி இருக்குன்னா, ஜல்லிக்கட்டு போட்டியில ஒருத்தன் மாடு முட்டி செத்துட்டான்னா 15 லட்சம் தர்றேங்கிறாரு செத்தவனுக்கு. ஆனா என் தலைவர் ஜல்லிக்கட்டு போட்டியில மாடுகளை அடக்கிய வீரனுக்கு அரசாங்கத்தில் வேலை தருவேன் என்று சொன்னவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் வெற்றி மாலையை கொடுக்கிறாரு, நம்ம எடப்பாடி பொணத்துக்கு மாலையை தூக்கிட்டு போறார். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம் தமிழக முதல்வர் ஒரு பெண்ணை இன்னைக்கு அம்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக நியமித்திருக்கிறார். பாரதி கண்ட புதுமை பெண் எங்க டாக்டர் பூர்ணிமா. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்க டாக்டர் பூர்ணிமாவுக்கு நீங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு 80,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றியடைய செய்யணும்னு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்க அம்மா சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, டேய் கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இலையில கொஞ்சோண்டு சோறை மீதி வச்சுட்டு இலைய மூடி வைடாம்பாங்க. ஏமா சொல்ற சைடா பெத்த தாய் சொன்னா கேட்கணும் அப்படிம்பாங்க. நானும் விவரம் தெரியாம கொஞ்சோண்டு சோறை மீதி வச்சு இலையில மூடி வைப்பேன். ரொம்ப நாளும் எனக்கு அதுக்கு காரணம் தெரியல. பெரியவன் ஆனோன்னா எங்க அம்மாட்ட கேட்டேன்,
எதுக்குமா அந்த சோறை இலையில வச்சுட்டு மூடி வைக்க சொன்னீங்கன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த இலையெல்லாம் நீ குப்பை தொட்டியில் போடுறப்ப நாய் தாண்டா சாப்பிட வரான். நீ ஒரு வாய் சோறு வச்சுருந்தீன்னா அந்த நாய் இலையை ஓப்பன் பண்ணிட்டு என்ன நினைக்கும், யாரோ ஒரு மகராசியை நமக்கு ஒரு வாய் சோறு வச்சுருக்கான் அப்படின்ட்டு உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும்டா. நீ இலையை வலிச்சு வெறும் இலையா போட்டிருந்தீன்னா அந்த நாய் என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல. நாய்க்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்குவடா. ஒரு நாய்க்கு ஒரு வாய் சோறு போடுவது கூட புண்ணியம் என்று சொல்லி கொடுத்தவன் தமிழன். ஆனா இன்னைக்கு காலையில போற பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுக்கு 19 லட்சம் பிள்ளைங்களுக்கு 1வது முதல் 5வது வகுப்பு வரை காலை உணவு தந்த ஒரு அற்புதமான தாயுமானவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். வர்ற தேர்தலில் அவர் முதல்வராக வெற்றி பெற்று 8ஆம் வகுப்பு படிக்கின்ற வரை அனைத்து குழந்தைகளுக்கும் காலை உணவு போடுவேன். இன்னும் 15 லட்சம் குழந்தைகளுக்கு, அதாவது 35 லட்சம் குழந்தைகளுக்கு வருகின்ற ஆட்சியில் காலை உணவு போடுவேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நம் தமிழகத்தினுடைய முதல்வரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தொடங்கும் முதல் தொகுதி வெற்றி தொகுதியான இந்த அம்பத்தூர் தொகுதி. இந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் யார் என்றால் இந்து சமய அறநிலையத்துறையை கே சேகர் பாபு அவர்களுடைய மாவட்டம். இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்தை வழிநடத்திய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ஆர்.கே. மூர்த்தி அவர்களுக்கும், எம்டிஆர் நாகராஜ் அவர்களுக்கும், டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களுக்கும், வி ரமேஷ் மற்றும் நீலகண்டன் அவர்களுக்கும், இ ராமு அவர்களுக்கும் மற்றும் சண்முகம் அவர்களுக்கும், என்னுடைய சன் முனியாண்டி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்து, கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீர் முகமது, ரவி மற்றும் லோக சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், மதிமுகவை சேர்ந்த MC பழனி மற்றும் மதன்குமார் மற்றும் ராமு மற்றும் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறணும், பெண்கள் வேலைக்கு போனோம், அவங்க கையில தான் பொருளாதாரமும் கல்வியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இன்னைக்கு அம்பத்தூர் தொகுதியில டாக்டர் பூர்ணிமா அவர்களை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்க முன்னாடி நிறுத்தியிருக்கார். நாளைக்கு மே மாசம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் டிவிலையும் ரேடியோலையும் அறிவிக்கும் போது அப்ப நீங்க ரேடியோல கேட்கலாம் அல்லது டிவியில கேட்கலாம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் முன்னால அருமையா சந்தோஷமா நிக்கிறீங்க. நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா, பெண்களுக்கு கையில காசு இருந்தா, அவங்களுக்கு படிப்பு இருந்தா, வேலை இருந்தா, அவங்க கையில பொருளாதாரம் இருந்தா அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய அந்தஸ்தே மாறிடும். ஆனா ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருக்கணும்னு இந்த சமுதாயத்துல சொன்னாங்கன்னா, ஒரு பெண் ரோட்ல குனிஞ்சதல நிமிராம நடக்கணும். குனிஞ்சதல நிமிராம இந்த அம்பத்தூர் ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போனா என்ன ஆகும்? குனிஞ்சதல நிமிராம நடந்து போனா எதிர்த்தாப்புல லாரி வரும். அடுத்த அரை மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருப்பீங்க. ஆனா எங்க டாக்டர் பூர்ணிமா டாக்டருக்கு படித்து ஒரு பெண்ணால் டாக்டர் வேலை மட்டும் பார்க்க முடியும் என்று இல்லை, அவளால்
காவல்துறை அதிகாரியாக நின்று இந்த சமுதாயத்தையும் காக்க முடியும் என்று நிரூபித்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ற நம்ம முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேசிட்டு இருக்கார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆம்பளைகளுக்கெல்லாம் பஸ்ல இலவசமா பயணம் பண்றதுக்கு திட்டம் கொடுப்போம் அப்படிங்கிறார். சரி, நீங்க கொடுக்கறதா ஆம்பளை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆகா நம்மளுக்கு பஸ்ல ஃப்ரீயா சீட்டு கொடுக்கிறாரான்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை ஏதாவது நிறைவேற்றிருந்தாருன்னா இப்ப சொல்றத நம்ம நம்பலாம். இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன வாக்குறுதி 2016லயும் 2011லயும் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்னொன்னா சொல்றேன், ஏதாவது நிறைவேறி இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லிட்டர் சுத்தமான குடிநீர் வழங்குவோம் கொடுத்தாங்களா? முதியோர்களுக்கு இலவசமாக பஸ் பாஸ் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க, செய்யல. பெண்களுக்கு அனைவருக்கும் ஸ்கூட்டி வழங்குவோம்னாரு, கொடுக்கல. இது எதையுமே கொடுக்கல. ஆனா நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்ன 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தோன்ன அறிவிச்சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அது எப்படி 1000 ரூபாய் அம்புட்டு பெண்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏறக்குறைய 1.5 கோடி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நாட்டை நடத்த முடியாதுன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்று 1,31,00,000 பெண்கள் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை படைத்தவர் நம் தமிழக முதல்வர். அது மட்டும் இல்ல, வருகிற தேர்தலில் அந்த 1000 ரூபாய 2000 ரூபாயாக உங்களுக்கு வழங்க போகிற முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஜனவரி மாசம் என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, கொடுத்தா அது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறினதாக, அதனால கோர்ட்ல கேச போட்டு உங்களுக்கு 5 மாசம் அந்த உரிமை தொகையை நிறுத்தி வைக்கணும்னு பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் முடிவு பண்ணாங்க. ஆனா நம்ம தலைவர் அவங்களுடைய சதி திட்டத்தை முறியடித்து ஒரே நாள் நைட்டு, ஒரு நாள் இரவுக்குள் 1,31,00,000 பெண்களுடைய அக்கவுண்ட்டுக்கு 5000 ரூபாய் வழங்கி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதை பார்த்துட்டு எல்லாம் அசந்து போயிட்டாங்க, எப்படியா அப்படின்னு. அதை பார்த்துட்டு அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி தலையில துண்ட போட்டார். முடிஞ்சிரா நம்ம கதை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை விட்டு ஒவ்வொரு ஆளா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவர் கட்சியை விட்டு கிளம்பி போனதுல முக்கியமானவர் யாருன்னா, 3 தடவை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமே எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு வந்துட்டாருன்னா, ஜெயலலிதா அம்மாவே இன்னைக்கு திமுகவில் சேர்ந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நெருக்கடியாக ஒண்ணும் இல்லாம கிடக்கிறார். ஒரு சினிமாவில் செந்தில் படுத்திருப்பார், ஒரு கடை வாசல்ல வேட்டி சட்டை தலையில தொப்பியோட படுத்திருப்பார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தொப்பி இருக்காது, ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா வேட்டி இருக்காது, இன்னொரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா சட்டை இருக்காது, இன்னொரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா கையில வாட்ச் இருக்காது, இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கழுத்துல இருக்க செயின் இருக்காது. காலையில 5 மணிக்கு வெறும் கோமணத்தோட படுத்திருப்பாரு. அப்ப எந்திரிச்சு பாப்பாரு, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருந்தா இதையும் உருகிருப்பாங்களா அப்படின்ட்டு செந்தில எப்படி ஒரு படத்துல ஒண்ணுமில்லாம படுத்து கிடந்தாரோ, அது மாதிரி கூட்டணியில இருக்க அவங்க கட்சியில இருக்க அவ்வளவு பேரையும் இழந்து இன்னைக்கு கட்சியை கொண்டு போய் அமித்ஷா விட்ட அடகு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 21 கட்சிகளை கூட்டணி அமைத்து வெற்றிகரமாக தொகுதிகளை பிரித்து இன்று தேர்தலை சந்திக்கும் ஒரே துணிச்சல் உள்ள தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவர் தான். அந்த தலைவர் இன்னைக்கு இந்த பஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, என்ன அழகான பஸ். அந்த பஸ்ல இருக்க டிரைவர் முன்னால உட்காந்து ஓட்டிட்டு போறாரு. அவர்கிட்ட காலையில பஸ் எடுக்கிறார் ஒரு டிரைவர், எடுத்து
அம்பத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு போயிடுச்சு அந்த பஸ். டிரைவர் சொல்றாரு வண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும், இறங்கி யாராவது டீ காபி சாப்பிட்டு வாங்க, போயிட்டு வாங்கன்றார். போயிட்டு வந்துட்டு டிரைவரும் காபி குடிச்சிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கியர் போடணும்னு கம்பியை தேடுறாரு, கம்பியை காணோம். எங்கடா கியர் கம்பி? பக்கத்துல ஒரு ஆளு துண்டுல சுத்தி வச்சிருக்கான் அந்த கம்பிய. எதுக்குடா கம்பியை பிடிங்க வச்சிருக்க? அப்ப அவன் சொன்னான், ஐயா நான் அம்பத்தூர்ல இருந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு வர்றத பார்த்தேன். இந்த கம்பியை புடுங்கிறதுக்கு நீங்களும் முன்னால பின்னால இழுத்து இழுத்து பார்த்தீங்க, உங்களால புடுங்க முடியல. அதனால நீங்க டீ கடைக்கு போனோம்னா நான் புடுங்கி கையில வச்சிருக்கேங்க. அந்த கியரை புடுங்கி வச்சவர் வேற யாரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான். 4 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, அப்போ ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கலாம்ல பெண்களுக்கு. அப்ப பெண்களுக்கு இலவச பயணத்தை அறிவிச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப செய்யாம எப்படி அந்த கியர் கம்பியை புடுங்கி பஸ் ஓட விடாம பண்ணானோ, அது மாதிரி தமிழகத்திற்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி, அதுல ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இதுவரைக்கும் 4 தடவை வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. வந்து எப்படி பேசுவார் கேட்டீங்களா? எங்க பேசினாலும் ஒரு திருக்குறள் பேசுவார் நரேந்திர மோடி ஐயா. ஆக்ரா முதலாயல் தொல்லாம் ஆதி பகவான் முதிற்று உலக அப்படிம்பாரு. திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு, இவரை யாரையா திருக்குறள் சொல்ல சொன்னதுன்ட்டு. அப்படி 4 முறை முந்தா நாள் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. 4 முறை ஒன்றிய பிரதமர் வந்தாலும், இன்னும் 50 தடவை வந்தாலும் எங்க ஸ்டாலின் பெறப்போகின்ற வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றி பெறப்போகின்ற அருமையான தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் இன்று உரிமை தொகை மட்டும் இல்ல, அவங்க படிக்கிறதுக்கு, பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு புதுமை பெண் அப்படின்னு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். இன்னைக்கு அந்த தொகை மாதம் 1500 ரூபாயாக அடுத்த முதலமைச்சராக வந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தரப்போறார். இந்த எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு தான் அன்னைக்கே எம்ஜிஆர் மலைக்கல்லன் படத்தில் பாடினார் ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இனி எத்தனை காலம் தான் எடப்பாடி ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. எனக்கு பிடிச்சது அடுத்த வரிதான். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களை இல்லாமல் செய்வோம், கருத்தாக பல தொழில் பழகுவோம், ஊரில் கஞ்சி கிள்ளை என்ற சொல்லினை போக்குவோம். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களை இல்லாமல் செய்வோம். ஒரு பொம்பளை பிள்ளை படிக்காம இருந்தா அந்த பெண்ணை எந்த விதத்திலும் ஏமாற்றி விடலாம் என்று பெண்களுக்கு உயர்கல்வி கொடுத்து இன்னைக்கு இந்தியாவிலேயே 45% உயர்கல்வி பெற்றுக் கொண்டிருக்கும் பெண்களை பெற்ற மாநிலம் நம் தமிழ்நாடு. 45%, 55 லட்சம் பெண்கள் இன்னைக்கு காலேஜில் அதிகமா சேர்ந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை! இப்படி கல்லூரியில் படிக்கின்ற பெண்கள் நாளைக்கு எங்க டாக்டர் மாதிரி, பூர்ணிமா மாதிரி காலத்துல ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டி நோயாளிகளுடைய நோயை தீர்க்கும் மருத்துவராக வரலாம். அங்க நின்றுட்டு இருக்காங்க பாரு என் சகோதரி, காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு அட்டென்ஷன் சத்யா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக ஒரு பெண்ணால் இருக்க முடியும் என்ற சாதனையை படைத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட பெண்களுக்கு கல்வியையும் படிப்பையும் தந்து பொருளாதார சுதந்திரத்தையும் தந்த ஒரு அற்புதமான தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்று
தேசிய கூட்டணி என்று ஜனநாயக கூட்டணின்னு என்டிஏன்னு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணியினுடைய தலைவர் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. வாயிலேயே வடை அருமையா சுடுவார். அவர் பேசுற பேச்ச கேட்டா मेरे सपने की रानी कब आएगी तो நீங்கெல்லாம் பார்த்தா ஆஹா இவ்வளவு அழகா பேசுறாரே நமக்கு எல்லாம் செய்வாரா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சிலிண்டர் விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு போகுது. அதை கட்டுப்படுத்த துப்பில்லாத ஒன்றிய பிரதமர் இன்னைக்கு 5 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை நரேந்திர மோடியும் அமித்ஷா வந்தாலும் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் வருகிற 2026 மே மாசம் 7ஆம் தேதி கவர்னர் மாளிகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற கவர்னர் எங்கள் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். எம்.கே. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன். இது மே மாசம் 7ஆம் தேதி நடக்கும். மே மாசம் 4ஆம் தேதி டாக்டர் பூர்ணிமா எம்எல்ஏ அம்பத்தூர் அப்படிங்கிற போர்டுல நம்ம எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்து உட்காருவாங்க. ஒரு பெண் கையில் அரசியல் அதிகாரத்தை தந்தது திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியில 11 மாநகராட்சியில பெண்கள் மேயரா இருக்காங்கன்னா இந்த சாதனை படைத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அப்படி பெண்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தையும், அதே மாதிரி இந்த நாட்டிலே அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் படைப்பதற்கு மாண்புமிகு நம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க உதயசூரியன் சின்னத்தில் நமது டாக்டர் பூர்ணிமா அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு கேட்டு இந்த அருமையான பிரச்சார நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்போம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு இடத்துல ஹோட்டல்ல கூட்டு போய் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் 4 இட்லியை மட்டும் வச்சு இதை மட்டும் சாப்பிட்டு எந்திரி அப்படின்னா, ஏயா எனக்கு பிடிச்ச ஒரு தோசையை திங்கக்கூடாதா, எனக்கு பிடிச்ச ஒரு பூரியை நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு எல்லாரும் யோசிப்பீங்க. சில கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இலையை போட்டு சோறு குழம்பு கூட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருவேன். வீட்டில் நாய்க்கு தான் இது மாதிரி போட்டு வைப்பாங்க. ஆனால் சில கல்யாண வீட்டில் அது மாதிரி போட்டு வச்சு நம்மளை உட்காந்து சாப்பிடுங்க அம்மா. நிறைய பேர் பாதி இது அப்படியே மூடி வச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. ஆனால் சில கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பொருளெல்லாம் அந்த பக்கம் நிறையா இருக்கும். தட்டெடுத்துட்டு நீங்களே போய் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் நம்ம தலைவர் 8000 ரூபாய் கூப்பனை ஆட்சி வந்த பிறகு பெண்கள் கையில் கொடுத்து, நீங்கள் என்ன பொருள் வேண்டுமோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் கடையிலேயே நீங்களே போய் வாங்கிக் கொள்ளலாம் என்று சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த இல்லத்தரசிகள் திட்டம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம். இந்த அருமையான பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்த எங்கள் அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் VTR நாகராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இன்னைக்கு எப்படி ஓட்டு கேட்டு நாங்கள் திமுகவில் வர்றோம்னா எங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, பரீட்சை எழுதுறதுக்கு மாணவர்களுக்கு பரீட்சை வைப்போம், நல்லா படித்து பாஸ் ஆகி மார்க் வாங்கின பையன் வாத்தியார்கிட்ட போய் இப்படி படித்து எழுதியிருக்கேன் சார் மார்க் போடுங்க சார்னு கேட்பான். ஆனால் சில பேர் வந்து எப்படி மார்க் இது வாத்தியார்கிட்ட பேசுகிறான்னா, சார் எனக்கு எப்படியாவது மார்க் போடுங்க சார், 5 வயசில் எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன் சார்,
அதனால எனக்கு மார்க் போடுங்க சார். உடனே வாத்தியார் சொல்றாரு, 5 வயசுல அம்மா செத்ததுக்கும் பரீட்சைக்கும் என்னடா சம்பந்தம்? 5 வயசுல அம்மாவை செத்தா அப்பா கூட இருந்து நீ வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. பரீட்சையில யார் நன்றாக எழுதுகிறார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு மார்க் போடுங்க சார். எங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன், எங்க அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன், நான் சம்பாரிச்ச காசெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு மார்க் போடுங்க சார். எந்த வாத்தியாரும் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்காக பரீட்சை பேப்பரில் மார்க் போட மாட்டார். யார் நன்றாக பரீட்சை எழுதியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மார்க்கு. இன்னைக்கு 5 ஆண்டுகள் பரீட்சையில் 100க்கு 100 மார்க் வாங்கிய முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க சகோதரர் போலீஸ்காரர் பேண்ட் ஷர்ட் போட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கார். அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் பாதுகாப்பில் ஒரு பெண் காவலர் பேண்ட் ஷர்ட் போட்டு அதே மாதிரி தொப்பி வச்சு கோ கம் வருஷம் இல்லை தள்ளிப்போ அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் மாதிரி காவல்துறையில் ஒரு பெண்ணாலும் பணியாற்ற முடியும் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நம்ம தலைவர் அந்த பெண் காவலர்களுக்கு என்ன ஒரு சலுகை கொடுத்துருக்காரு தெரியுமா? அவருடைய பாதுகாப்புக்கு ஆண் காவலர்கள் மட்டும்தான் இருக்கணும், ரோட்ல என் பாதுகாப்புக்கு பெண் காவலர்கள் இனிமேல் வர வேண்டாம் என்று ஆணையில் கையெழுத்து போட்டவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதை விட ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விடணுமையா, அவர் தான் மனுஷன். இந்த ஜவுளி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் போய் துணி எடுப்பாங்க. ஆம்பளையெல்லாம் போனால் 4 துணி எடுப்பான், 5ஆவது சட்டை எடுத்துருவான். ஆனால் பெண்கள்லாம் துணி கடைக்கு போனாங்கன்னா அந்த சேலை எடு, இந்த சேலை எடு, இந்த பச்சை சேலையை பூரா எடுத்து போட்டேன்னு ரொம்ப பச்சையாக இருக்கு, இந்த லைட்டு பச்சையெல்லாம் லைட்டு பச்சையெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கு, 2க்கு மீடியமாக 1.5 மணி நேரம் அந்த துணி எடுக்கிற அந்த பொண்ணை பாடா படுத்துவாங்க. என் தலைவர் ஒரு தடவை துணி கடைக்கு போனவர், அந்த துணி எடுத்து கொடுக்குற பெண்கள் நாள் முழுவதும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை பார்த்துட்டு அடுத்த நாள் சட்டம் போடுறாரு, இனிமேல் துணிக்கடையில் பணியாற்றும் பெண்களுக்கு நாற்காலி கொடுத்து அவர்களை அமர வைக்க வேண்டும் என்று, துணிக்கடையில் வேலை பார்க்கும் பெண்கள் கூட கௌரவமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த முதலமைச்சர் நம் தமிழகத்தின் முதலமைச்சர். இன்னைக்கு நம்ம டாக்டர் பூர்ணிமா ஒரு பெண் வந்து டாக்டருக்கு படித்து அம்பத்தூர்ல நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாறப்போகிறார்கள். இந்தியாவிலேயே முதலில் டாக்டர் பட்டம் வாங்கிய முதல் பெண்மணி இந்தியாவில் யார் என்றால் முத்துலட்சுமி ரெட்டி என்ற நம் தமிழகத்தை சேர்ந்த பெண். அவங்க தான் முதல்ல இந்தியாவிலே டாக்டர். அவங்க எப்படி வாங்கினாங்கன்னா, ஆண்கள்லாம் ஒரு பக்கம் கிளாஸில் இருப்பாங்களாம், திரை கட்டி பெண்ணுக்கு தனியாக கிளாஸ் எடுத்திருக்காங்க, திரைக்கு இந்த பக்கம் உட்காந்து படித்தாங்களாம் முத்துலட்சுமி ரெட்டி. அப்படிலாம் படித்த பெண்களுக்கு போக இன்னைக்கு வந்து ஒரு பெண் டாக்டருக்கு படித்து ஒரு படித்த பெண் அம்பத்தூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரப்போறாங்க. அவங்க தான் நம் டாக்டர் பூர்ணிமா எம்எல்ஏ அம்பத்தூர் அப்படிங்கிற அந்த அலுவலகத்தில் எங்க சகோதரி டாக்டர் பூர்ணிமா அவர்களை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கி அமர வைக்கணும். மே 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியிலையும் ரேடியோலையும் ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் வரும்னா, ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள், வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட டாக்டர் பூர்ணிமா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படிங்கிற செய்தி வரும். அந்த செய்தியை ஒழிக்கும் போது நீங்க லியோனிய நினைப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரா இப்போ பைக்கில் போயிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க. ஒரு பைக்கை ஆம்பளை ஓட்டி போறாரு, பின்னால பெண் உட்காந்து போறாங்க. ஆனால் அங்கே ஒரு பைக்கை பார்க்குறேன், ஒரு அம்மா உட்காந்துட்டு ஓட்டிட்டு போறாங்க, கணவர் பின்னால் உட்காந்துட்டு போறாரு. இந்த ஒரு உரிமையும் இந்த ஒரு துணிச்சலும் எந்த ஆட்சியில் வந்ததென்றால் திராவிட மாடல் ஆட்சியில தான் இந்த புரட்சியை நம்மளால பார்க்க முடியும்.
ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? எல்லா சகோதரிகளும் கேளுங்க, எவ்வளவு அருமையான திட்டம் பாருங்க. கிட்டத்தட்ட 5000 பெண்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கெல்லாம் இந்த கார் ஓட்டுற லைசன்ஸ் கொடுத்து, பஸ் ஓட்டுற லைசன்ஸ் கொடுத்து, இனி அடுத்து வரப்போற ஆட்சியில டாக்ஸி யார் ஓட்டுவான்னா நம் சகோதரிகள் டாக்ஸி ஓட்டுவாங்க, நம் சகோதரிகள் போக்குவரத்து கழக பஸ் ஓட்டுவாங்க. அதற்கு 5000 பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து பேருந்து ஓட்டுநர்களாகவும் இந்த டாக்ஸி ஓட்டுநர்களாகவும் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்த ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, டாக்ஸி ஒரு பெண் ஓட்டிட்டு போனா ராத்திரி 1:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஓட்டிட்டு வர்றப்ப அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன செய்யறது? அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வெறும் டிரைவிங் மட்டும் கற்றுத்தர மாட்டோம், அவங்க தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான அனைத்து தற்காப்பு கலைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பின் அவர்களை டிரைவராக நாங்கள் அனுப்புவோம். இதே மாதிரி தான் நம்ம ஊர் ஆளுங்க ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. அப்போ இதே மாதிரி காரில் நம்ம ஊர் அரசியல்வாதியை நைட்டு 12 மணிக்கு காரில் போகிறாங்க. காரை ஓட்டிட்டு போகிறது யாருன்னா ஒரு அழகான பொண்ணு. நம்ம ஊர் அரசியல்வாதியா, ஆஹா 12 மணிக்கு அழகான பொண்ணு கார் ஓட்டிட்டு போகுது. அப்போ அந்த பிள்ளைய கேட்டிருக்காங்க, பாப்பா பாப்பா 12 மணிக்கு கார் ஓட்டிட்டு போறியே, உனக்கு ஏதாவது ஆம்பளைகளால் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வ? எங்கள் நாட்டுக்காரங்கள்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. உடனே நம்பாளுங்க, எங்களை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து யாராவது ஏட்டிக்கு போட்டியாக நடந்தா என்ன செய்வேன்னு அந்த பொண்ணு பையிலேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து இப்படியே காமிச்சிருக்கு. ஐயோ அம்மா எங்களை இறக்கி விட்டுருமா, பயமாக இருக்குன்னு. ஒரு பெண்ணால் துப்பாக்கியை எடுத்து அவளால் அதை பயன்படுத்த முடியும் என்ற நிலையை உருவாக்கி அன்னைக்கு தலைவருடைய ஒரு நிகழ்ச்சியில் 50 பெண்கள் கமாண்டோக்கள் முதலமைச்சருடைய பாதுகாப்பு படையில் வந்து X90 அப்படின்னு ஒரு கன், அந்த கன்னை சுட்டா முன்னால் இருக்கவங்க அடுத்த 2 செகண்ட்ல 50 பேர் காலி ஆயிடுவாங்க. அந்த கன்னை பயன்படுத்தி பெண்கள்லாம் மேடையில் அப்படி சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் முன்னால் உட்காந்துருந்தேன். அதில் ஒரு அம்மா எனக்கு நேராக துப்பாக்கியை வச்சு இப்படி இழுத்தாங்க. முடிஞ்சிரா லியோனிக்கு தான் கடைசி நிகழ்ச்சின்னு நினச்சேன். அந்த X90 தான் இருக்கிற துப்பாக்கியிலே ரொம்ப அதிகமான துப்பாக்கி, அதிக பவர் உள்ள துப்பாக்கி. அதை கூட ஒரு பெண்ணால் பயன்படுத்த முடியும் என்ற சாதனை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. தாய் கிழவி படத்தில் ராதிகா அம்மா சொல்லுவாங்க, ஆக்கல் அழித்தல்ங்கிறதுக்கு ஆம்பளையில கடவுளா வச்சிருக்காண்டி, ஆனா காசுக்கும் கல்விக்கும் பொம்பளைய தாண்டி கடவுளா வச்சிருக்காங்க. அதனால நல்லா படிங்கடி, பணம் சம்பாதிங்கடி, அது தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதுன்னு தாய் கிழவி சொன்ன மாதிரி இந்த நாட்டு பெண்களை படிக்கவும் பொருளாதாரத்திலும் உயர்த்திய தலைவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து 80,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி. இருண்டு கிடந்த பூமியிலே வெளிச்சம் தந்த சூரியனே, மிரண்டு கிடந்த நெஞ்சத்திலே வெளிச்சம் தந்த திராவிடனே, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று முத்துவேல் கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரட்டும் தொடரட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கடா அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நேத்து வரைக்கும் டிவியில பேசிட்டு இருந்தாரு இந்த ஆளு, எதுக்கு இப்படி ஒரு வேனை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வைக்கிற ஆள் மாதிரி
மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் விற்பாங்க பாருங்க, அது மாதிரி லியோனி எதுக்கு இங்க வந்திருக்காருன்ட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்க. இந்த மார்க்கெட்ல விற்பாங்க சின்ன வெங்காயம் 5 கிலோ 40 ரூபா, 5 கிலோ 40 ரூபா, எடுத்துக்க போனா வராது, திரும்பி போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு விற்கிற மாதிரி லியோனி இங்க வந்து நின்றுகிட்டு இருக்காருன்ட்டு. அந்த லேகியம் வெள்ளைப்பூடு வெங்காயம் விற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் ஒரு ரூபா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நாங்க பேச வந்திருப்பது என் சகோதரி அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கின்ற என் சகோதரி டாக்டர் பூர்ணிமாவுக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்டு உங்க முன்னாடி வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி சிறப்பான ஆட்சிங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. ஒரு சின்ன பையன் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு, இது 1ஆவதோ 2ஆவதோ படிப்பான் போல, அவன் அரசியல் கட்சி கூட்டத்துக்கு அவங்க அம்மா கூட வந்திருக்கான் பாருங்க. நாளைக்கு இவன் வந்து அம்பத்தூர்ல எம்எல்ஏ வந்துருவான். நாளைக்கு இந்த சேகர் பாபு அண்ணனுக்கு பதிலா அவன் மாவட்ட செயலாளரை வருவான். இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. காரணம், அப்படி ஒரு ஆலமரம் போன்ற ஒரு இயக்கம் திமுக. இன்னைக்கு நம்ம தலைவர் எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கார், குறிப்பாக பெண்களுக்கு எப்படிப்பட்ட திட்டம். அவங்க கையில ஒரு பொருளாதாரம் ஒரு 1000 ரூபா இருந்தா, அந்த 1000 ரூபா வந்து ஒரு பெண்ணுடைய பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அவங்களுடைய நடையும் உடையும் அந்த பாவனையும் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. ஒரு அம்மா பர்ஸ்ல 1000 ரூபா பேங்க்ல தலைவர் போட்ட பிறகு அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு வர்றாங்க. பின்னாடி அந்த அம்மாவோட தம்பி, ஏக்கா 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 ஒரு 100 ரூபா செலவுக்கு இருந்தா கொடுக்கா, அக்கா அக்கா கூட இல்ல, நான் பிள்ளைகளுக்கு ஏதோ ஏக்கா ஏக்கா 100 ரூபா மட்டும் கொடுக்க அவசரமா. உடனே அந்த அம்மா பர்ஸ்ல இருந்து தன் தம்பிக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குது. இந்த காட்சியை பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெண் வந்து எப்பையும் காசுக்காக ஆண்களை சார்ந்திருந்த காலம் மாறி ஒரு ஆணுக்கும் காசு கொடுத்து ஒரு பெண்ணால் பொருளாதாரத்தில் கம்பீரமாக நிற்க வைத்த தலைவர் நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற அற்புதமான முதலமைச்சர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா, நான் அன்னைக்கு ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஒவ்வொரு பாட்டா பாடுறாரு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். முன்னால உட்கார்ந்துருந்தவர் அப்படியே தலைய அப்படி ஆட்டி ரசிக்கிறார். ஆஹா, பிரமாதமா ரசிக்கிறார். அடுத்து ஐயப்பன் பாட்டு பாடினா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. தலைய அவ்வளவு அருமையா ஆட்டினார். சரி, பழைய பாட்டு சினிமா பாட்டு பாடுவோம்டா அப்படின்ட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அதுக்கும் தலையாட்டினா. புது பாட்டு ஒண்ணு பாடினா, நீ இருக்கிறது ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா எனக்குரிய பஞ்சு முட்டாயா. அதுக்கு மண்டையாடிக்கிட்டே இருந்தான். சரி, ஒரு கானா பாட்டு பாடுவோம்டான்ட்டு, சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழமீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. அதுக்கும் தலையாட்டினான். ஆஹா, இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லடான்ட்டு கச்சேரி முடிஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பயும் உட்காந்து மண்டையாட்டிக்கிட்டே இருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டாரு, டேய் பாடி முடிச்சுட்டேன், இன்னும் ஏன்டா மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. பிறந்ததுல இருந்தே நான் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேங்க. நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு உன்னை யார் இத்தனை பாட்டு பாட சொன்னதுன்னு. அந்த மண்டையாட்டினது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி. வா வந்தேன், உட்காருகிறேன், எச்சே துப்புகிறேன், தூங்குகிறேன், விஷத்தை சாப்பிடுறேன், செத்துருவேன் சாகு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேடுகட்ட அடிமை இன்னைக்கு ஓட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கார்.
ஆனால் 5 ஆண்டுகள் சாதனைகளை மட்டுமே செய்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நாம டாக்டருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர், ஐயோ அவரு படுத்துற குடும்பம் இருக்கு. இதே மாதிரி ஒரு 4 பேப்பரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ரொம்ப சத்தம் போடுறானாலே மேட்ரு தீந்துருச்சுன்னு அர்த்தம். மெதுவா பேசுறவங்க தான் அன்பா பேசுறவங்கன்னு அர்த்தம். பீச்சில் காதலர்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, போங்க. எங்கேயாவது 2 காதலர்கள் இப்படி பேசியிருக்காங்களா, போடு எங்க அப்படின்னாக்கா அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்பாக பேசுகிறவர்கள் அமைதியாக பேசுவார்கள். பொய்யும் புரட்டும் பேசுபவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல காலியா போறவங்க தான் சத்தம் போட்டு பேசுவார்கள். டாக்டரை வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை சொல்றேன். டாக்டர் அம்மா இங்கிட்டு வாங்க, உங்களை எல்லாரும் இங்கிட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படிதான் ஒரு டாக்டர் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தனை ஆபரேஷன் பண்ண கூட்டி போறாங்க. அவன் நடுங்குறான், சார் பயமா இருக்கு சார். ஏண்டா, எனக்கு பிறந்ததுல இருந்து இதுதான் சார் முதல்ல ஆபரேஷன், பயமா இருக்கு சார். டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கும் இதுதான் பிறந்ததுல இருந்து முதல்ல ஆபரேஷன். ஐயோ உனக்கும் முதல் ஆபரேஷனா, அறுத்து பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சனா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்திருக்கேன். ஆபரேஷன் தியேட்டர்ல பெரிய மாலை தொங்கிட்டு இருந்துச்சு. டாக்டரை பார்த்து, டாக்டர் ஐயா ஆபரேஷன் தியேட்டர்ல எதுக்கு மாலை? டாக்டர் சொல்லியிருக்காரு, தம்பி பயப்படாத, ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சா எனக்கு போடுவாங்க, தோல்வி அடைஞ்சா உனக்கு போட்டு மின் மயானத்துக்கு கூட்டி போயிடுவாங்க, பயப்படாத அப்படின்ட்டு எழுப்பி பார்க்குறாரு. செத்துட்டாங்க. இது வேற யாரும் இல்லை, இந்த ஆபரேஷன் பண்ணார் பத்தி அந்த டாக்டர். புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு திமுகவுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வெட்டில் பூச்சிகளை எல்லாம் பார்த்து பயப்படும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை தந்திருக்காரு தலைவர். இன்னைக்கு 5000 ரூபாய் உங்களுக்கு ஒரே நாளில் 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் ஒரு நாள் இரவில் அவங்க பேங்குக்கு டிரான்சாக்சன் பண்ண புரட்சியை செய்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே நாள் அசந்துட்டாங்க பெண்கள்லாம். என்னப்பா நேத்திய அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த சாதனையை இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு அடுத்து வரப்போகிற ஆட்சியில் 1000 ரூபாயை 2000 ரூபாயாக தரப்போகின்ற முதலமைச்சர் நம் தலைவர் மு க ஸ்டாலின். இன்னைக்கு சின்ன குழந்தைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும், எத்தனையோ வசதியான பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. சாப்பிடாம அந்த ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போய் 4 பிள்ளைய உட்காந்துருக்கு. டீச்சர் என்ன பாடம் நடத்துவாங்க தெரியுமா? பசியோட உட்காந்துருக்கிற பிள்ளைக்கு தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்தமாவும் கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊத்தி சுட்டெடுத்த தோசை. பசியோட இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? இப்ப போய் தோசை பாட்டை நடத்துது இந்த பொம்பளை. அதுக்கு அடுத்து என்ன பாட்டு நடத்துறாங்க தெரியுமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு. ஐயோ சோத்த போடுறாங்களே, எனக்கு பசிக்குதேன்னு. பசியோடு அமர்ந்திருக்கிற ஒரு குழந்தை எப்படி பாடம் கவனிக்கும்? நம்ம தமிழ்ல தான் சொன்னான், பசி வந்தால் 10ம் பறந்து போகும். பசியோடு இருக்கவன்ட்ட போய் லியோனி பேசுறாரு, வா அந்தால போய் படுத்து தூங்க சொல்லு. லியோனி வந்திருக்காரு, 4 இட்லியை கொடுக்க சொல்லியா லியோனியா, அப்புறம் பேச்ச கேட்கலாம்பா. கல்வி ஞானம் கண் மூக்கு மெய் வாய் செவி அத்தனை உறுப்புகளும் பலன் இழந்து போயிரும். எது வந்தா? பசி வந்துச்சுன்னா. அந்த காலையில் குழந்தைகள் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்கிய தாயுமானவராக இருந்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். வருகின்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகி 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இன்னும் 15 லட்சம் குழந்தைகளுக்கும் காலை உணவை போடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கும் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர்தான் வெற்றி பெற்று வரணும். இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச அந்த குரூப்புகளை பார்த்து மந்திரி குமாரில என் தலைவர் வசனம் எழுதினார்.
நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே, புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றே, கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காருளிலே, பின்னங்கால் பிடரியில் வீட ஓடும் ஓடும் ஓடிக்கொண்டே இரும் என்று சொன்னார். எங்கள் தலைவருடைய சாதனைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ற அடிமையின் அந்த பிரச்சாரமும், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய வெட்டில் பூச்சிகளும் எங்கள் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாதனைகளின் முன்னால் உருத்தெரியாமல் அழிந்து போகும். லாஸ்டா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன். டெல்லியிலிருந்து யார் வந்தாலும், டெல்லியே வந்தாலும், கூவத்தூரின் பள்ளி வந்தாலும், கில்லியே வந்தாலும் சல்லி சல்லியாக அடித்து நொறுக்கி சொல்லி அடிப்பார் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி எங்கள் டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாளைக்கு அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பூர்ணிமா MBBS என்ற பட்டத்துக்கு பக்கத்தில் MLA என்ற பட்டத்தையும் அளித்து உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்ப டாக்டர் பூர்ணிமாவை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற உங்களை அன்போடு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி. 5 ஆண்டுகள் உதயசூரியனுடைய ஆட்சியில் மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு தந்து, இன்று இந்த திட்டங்களை தந்த எனக்கு வாக்களியுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இன்று பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன் என்று கவர்னர் மாளிகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகின்ற நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற அம்பத்தூர் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அல்ல, நாளை அம்பத்தூரின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க போகின்ற டாக்டர் பூர்ணிமா அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு கேட்டு உங்கள் திண்டுக்கல் லியோனி உங்களை நாடி வந்திருக்கிறேன். நான் இந்த வேனில் ஏறி வர்றப்ப நம்ம சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க, இந்த ஆள் டிவியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ எதுக்கு இந்த வேனில் சந்தையில் உருளைக்கிழங்கு வைக்கிற ஆள் மாதிரி வேனில் ஏறிக்கிட்டு உருளைக்கிழங்கு கிலோ 10 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 50 ரூபா, 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ எடுத்துக்க, போனால் வராது, திருப்பி வந்தா கிடைக்காது அப்படின்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு சந்தையில் பார்த்தேன், சக்கரவள்ளி கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். எப்படி விற்றுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஐயா, சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமஞ்சது எப்படி என்று வாலி அவர்கள் பாடிய சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தான். அது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு விற்கிறதுக்கு ஊரா போய்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த லேகியம் விற்கிற பழனிசாமிக்கு மத்தியில் தனது திட்டங்களை சொல்லி எனக்கு வாக்கு போடுங்கள் என்று கேட்கின்ற துணிச்சலும் தைரியம் உள்ள ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான். இன்னைக்கு நம்ம டாக்டர் பூர்ணிமா உங்களுடைய வேட்பாளர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினராக வரப்போறாங்க. மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு டிவியில் நியூஸ் வாசிப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது சுதா ரகுநாதன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட பூர்ணிமா அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வாக்காளர்களை விட 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அப்படிங்கிற செய்தி வரும்போது நீங்கள் லியோனியை நினைப்பீங்க. இங்கே நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆம்பளையில நின்றுட்டு இருக்காங்க. இந்த சகோதரிகள் ஆண்கள் 2 பேரையும் இப்போ பார்க்குறேன். கல்யாணம் முடித்த ஆண்கள், கல்யாணம் முடிக்காத ஆண்கள் ஏதாவது அடையாளம் இருக்கா? ஒரு ஆளுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். முடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்காரு, முடிக்காதாலும் அதே மாதிரி தான் இருக்காங்க.
ஆனால் என் சகோதரிகளுடைய முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த எங்கள் அம்மா நிற்கிறாங்க, இங்கே ஒரு பொட்டு, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு குங்குமம் வச்சுருக்காங்க, அதை வச்சே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா இந்த கோட்டுக்கு நடுவில் குங்குமம் வைக்கிறீங்க? எல்லாம் வைக்கிறாளுங்க, அதனால தான் நானும் வைக்கிறேன். இதுக்கு என்ன காரணமாக சொல்ல முடியும், நீ வேற வேலையை பார்த்துட்டு பார்ப்பேன் அப்படின்னு. இன்னொரு அக்காலை கேட்டேன், எதுக்குக்கா பொட்டு பெருசு பெருசாக வைக்கிறேன்னு? இதையும் வைக்காட்டி 4 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலைகிறேன். இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பொட்டை நான் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு திரிகிறேன்னுச்சு. அது காரணம் இல்லை. ஏன் நம்ம சகோதரிகள் கோட்டுக்கு நடுவில் குங்குமம் வைக்கிறாங்கன்னா, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களம் தருபவள் பெண். அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறாங்க. ஆம்பளைகளுக்கு அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா தாலி. பெண்கள் தான் தாலி கட்டியிருப்பாங்க கல்யாணம் முடித்தவங்க. ஆம்பளைகளுக்கு தாலின்னு ஏதாவது இருக்கா? ஆம்பளைகளுக்கு கட்டுற மாதிரி ஒரு முறை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கழுத்துலையாவது 1 கிராம் கிடக்குன்னு நினைக்கிறீங்க? 1 மில்லிகிராம் இருந்தால் கூட கொடுத்து மில்லியை வாங்கிடுவார். ஒரு கட்டிங்க்கு சரியாக இருக்குமா மாமா அப்படின்ட்டு. நான் ஆம்பளையில குறை சொல்ல, அவங்களுடைய இயல்பு. ஆனால் என் சகோதரிகள்கிட்ட அந்த தாலி இருக்க போய் தான் பத்திரமா இருக்கு. அந்த தாலி இருக்கிறதுனால தான் ஆம்பளையெல்லாம் நாங்கள் நெஞ்சை நிமித்திட்டு ரோட்டில் நடக்கிறோம். கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விபூதி குங்குமம் கொடுத்தா வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அதில் ஒட்ட வச்சு இப்படி கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. ஏமா அதில் அப்படி குங்குமம் வைக்கிறேன்னு கேட்டதுக்கு அதில் அவங்க இருக்காங்க. யார்? அவங்க வீட்டுக்காரர் இருக்காராம். அந்த ஆள் தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி. ஒரு ஆட்டோவில் உக்காந்தா ஒரு ஆட்டோ முழுவதும் இருக்கான். ஆனால் அவரு அந்த மஞ்ச கயிற்றுல இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி வயிற்றுல கருவை சுமந்து புள்ள பேக்கிற பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் இயற்கை கொடுத்துருக்கு. ஆம்பளைகள்கிட்ட மட்டும் புள்ள பேக்கிற பொறுப்பை கொடுத்துருந்தா ஒரு ஆள் 3 மாதம் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? 6வது மாதமே டாக்டர்கிட்ட இதை கலைச்சிருங்க, நம்மளால் இதை தூக்கிட்டு திரிய முடியாது, பிறண்டு படுக்க முடியல, ஒன்னையும் திங்க முடியல. ஆனால் என்னை பெற்ற என் தாய் 10 மாதம் பொறுமையாக சுமந்ததுனால தான் லியோன் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எதை கொடுத்தாலும் பத்திரமா எங்கள் சகோதரியை தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் ரேஷன் கார்டில் ஆம்பளைய பேர் மேலே இருந்தாலும் உரிமை தொகை 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து மாபெரும் புரட்சி செய்த முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். அதில் இந்த தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு பணம் கொடுப்பதா அப்படின்னு கோர்ட்டில் கேஸை போட்டு அதை தடுக்க நினைத்தார்கள் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என் தலைவர் அதுக்கு முன்னாடியே ஒரே நாள் இரவு, யாருக்குமே தெரியாது, உலகத்தில் யாருக்கும் தெரியாம அடுத்த நாள் காலையில் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்ட ஒரே புரட்சி முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். இது ஒன்று போதும் என் தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம் தெரியுமா? நாங்கள் அம்மா மினி கிளினிக் கட்டினோம். எங்கனையாவது ஒரு இடத்துல ஒன்று அம்மா மினி கிளினிக்னு ஏதாவது இருக்கா? கட்டியிருந்தா அதை பாதுகாத்து வச்சிருந்துருக்கணும்ல. அம்மா மினி கிளினிக் நாங்கள் கட்டினா திமுக அதை இடிச்சிருச்சுன்ட்டு டுபாக்கூர் விடுறாரு. ஆனால் என் தலைவர் மக்களை தேடி மருத்துவம் சொல்லி வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க. வயசான பெண்கள், கிராமத்தில் கூலி வேலை செய்கிற பெண்கள் கூட திடீர்னு மயக்கம் போட்டு விழுகும். அம்மா அப்பா ஏக்கா லட்சுமி ஏக்கா மயக்கம் என்னன்னு தெரியல, கிருகிருன்னு வந்துருச்சுன்னு ஆஸ்பத்திரியில் போய் ப்ரெஷர் பார்க்குறாங்க. அடித்தா ப்ரெஷர் 400 இருக்குது, சுகர் 300 இருக்குது. டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு சக்கரை 300 இருக்குது. இல்லையே, 1/2 கிலோ தானே வச்சுருந்தேன் வீட்டில், அதுக்குள்ளே யார் 200 கிராம திருடினது? உன் வீட்டில் இருக்க சக்கரை இல்லை, உன் உடம்புல 300 கிராம் சக்கரை இருக்குது.
ஐயையோ அது இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னுச்சு. சக்கரை உடம்புல இருந்தால் அது ஆபத்துன்னு கூட பெண்களுக்கு தெரியல. அப்படி வியாதியை பற்றி அதாவது தொற்றாத வியாதிகள் எது இருக்குன்னே தெரியாத வீட்டில் இருக்கும் பெண்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் வீடு தேடி போய் மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தி இதுவரைக்கும் 3 கோடி பேர் அந்த வியாதியிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் என்றால் எத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றிய முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் நாங்கள் கட்டினோம், ஆனால் அதை இப்போ காணோம். அம்மா உணவகத்தை நாங்கள் திறந்தோம். அந்த அம்மா உணவகத்துக்கு கூட 2 கோடி நிதி கொடுத்தவர் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவங்க ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி செய்யலை, ஆனால் அதற்கும் நிதி கொடுத்தவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் இங்கே வர்றாரு மோடி ஐயா, பாண்டிச்சேரி கூட வந்தார். வந்து ஹிந்தியில் பேசுவார். எப்படி பேசுவார் கேட்டிருக்கீங்களா? तुम बोल रही नहीं जाता हो मेरे सपनों के रानी कब तो I love Tamil language, I love திருக்குறள். அக்ரா முதலா எழுத்தலாம் ஆதி பகவான் முதிட்டு ஒழுக்கு ஒழுதுண்டு பல்பர் பல்பர் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்பார். திருவள்ளுவர் அழுவுறாரு. இவரை யாரையா திருக்குறள் சொல்ல சொன்னது? சொல்லுங்க, சந்தோஷம். எங்க தமிழ் திருக்குறளை ஒன்றிய பிரதமர் சொல்றது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். தமிழை நேசிக்கிறீங்களே, எங்க தமிழ்நாட்டு மக்கள் படிக்கிறதுக்கு நிதியை கொடுத்தீங்கன்னா நீங்க திருக்குறள் சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். இன்னைக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் 2455 கோடி ரூபாய் சமக்கிர சிக்ஷா என்ற அந்த கல்விக்கு நிதி கொடுக்காமல் நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி. முந்தா நாள் எங்கள் வீட்டுக்காரமாட்ட போண்டா வாங்கி கொடுறீன்னு எங்கள் டிரைவர் மணி என்ற வண்டி எடுத்துட்டு ஊர் முழுதும் போண்டாவே இல்லைங்க அப்படிங்கிறான். ஏண்டா 6 கடை இருக்கேடா? கடை இருக்குங்க, போண்டா இல்லை அப்படின்னா. ஏண்டான்னா கேஸ் இல்லை, அதனால் போண்டா சுட முடியலன்ட்டார். எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த போண்டாவை. சாப்பிட்டு அடுத்த நாள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தவன் தான். எப்போ 12ஆம் தேதி போட்ட போண்டாவை 16ஆம் தேதி தின்னுபுட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். ஏன், இதுக்கு என்ன காரணம்? ஒரு போண்டா வாங்க முடியல, கடையில் இன்னைக்கு வடை போண்டா சுட முடியலன்னா அங்கே அந்த வணிக சிலிண்டர்கள் இன்னைக்கு கிடைக்காமல் தடுத்து வைத்திருப்பவர் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. போர் வரும்போதே முதல்ல கடிதம் எழுதி இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செய்யுங்கன்னு முதல்ல இந்தியாவிலே முதல்ல கடிதம் எழுதின முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். அதுக்கெல்லாம் இதுவரைக்கும் மோடி பதிலே சொல்ல. சிலிண்டருடைய விலையை உயர்வதை நான் குறைப்பேன் சொல்லலை. பெட்ரோல் டீசல் உயர்வை குறைப்பேன் சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காருன்னா, நம்ம ரோட்டில் போகிறப்ப இந்த சுங்கச்சாவடி கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏற்றிட்டாங்க. ஒரு லாரிக்கு 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ 2000 ரூபா ஏற்றியாச்சு. லாரிக்கு 2000 ரூபா ஏற்றினா அந்த லாரிக்காரர் என்ன செய்வார்? அவர் ஏற்றிட்டு வர்ற அந்த பொருள்களுக்கு வாடகையை ஏற்றுவார். வாடகை ஏற்றினா காய்கறி, பலசரக்கு எல்லா பொருள்களும் விலை உயரும். இதை முதலில் சுட்டிக்காட்டி ஒன்றிய பிரதமரை நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் நம் தளபதி ஸ்டாலின். அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. நம்ம எடப்பாடி பழனிசாமி சைஞ்சக்னு சால்ரா வாசிட்டு இருக்கார். இன்னைக்கு அவருக்குன்னே நான் ஒரு பாட்டு, ஏன்னா நம்ம அம்பத்தூர் தொகுதி மக்கள் பாட்டு நல்லா கேட்பீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் அன்னைக்கே பாடியிருக்கார். என்ன பாட்டு? போயும் போயும் எடப்பாடிக்கிந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. கண்கள் 2இல் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். போயும் போய்
பதவியும் எடப்பாடிக்கு இந்த பொறுப்பை கொடுத்தானே. அவர் கூட இருந்தாரே டிடிவி தினகரன், அவர் எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? நான் இவரு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலா தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னாரு. இப்ப கயிறு தேடிக்கிட்டு இருக்காரு. அநேகமா மே 4ஆம் தேதி ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அவரு கூட இப்ப கூட்டணி வச்சிருக்க அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கவுன்சிலரா இருக்க கூட தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் தரையை கும்பிடுவார்கள், வானத்தை கும்பிடுவார்கள், டயரை நக்குவார்கள். நான் சொல்லல, லியோனி வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா? அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை டயரை நக்குவார் அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்க 2 பேரும் அன்புமணி ராமதாஸுக்கு என்னை டயர் நக்கின்னு சொன்னார். அதனால் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கார். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியா அமைதிப்பட அமாவாசைன்னார். இப்போ அமைதிப்பட அமாவாசையும் தூக்கு போட்டு தொங்குறவரும் சேர்ந்து கூட்டணி. அதை விட பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் என் தம்பி அண்ணாமலை எடப்பாடியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டிவியில் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட இல்லாத ஒரு தற்குறி, அறிவே இல்லாத எடப்பாடி பழனிசாமி பச்சை இங்கில் கையெழுத்து போடுற அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை, தகுதியும் இல்லை. இப்படி ஒரு அறிவு கட்ட ஒரு ஈனமான ஒரு மனிதரை தலைவராக அதிமுக பெற்றிருக்கிறது. நான் சொல்ல, அண்ணாமலை சொன்னார். இன்னைக்கு அது 2ம் சேர்ந்து கூட்டணி வச்சு நாங்கள் கூட்டணி அப்படின்ற அந்த தற்குறிங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்ததே அவர் தான். நம்ம யாரையுமே அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் 21 கட்சிகளை கூட்டணி அமைத்து அவர்களை இதுவரை எல்லோருக்கும் மனம் குளிர தொகுதிகளை வழங்கி வேட்பாளர்களை அறிவித்து உண்மையான கொள்கை பிடிப்புள்ள கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எல்லாரும் நீங்க தாய் கிழவி படம் பார்த்துருப்பீங்க. ராதிகாம்மா, ஏய் அப்பா என்ன நடிப்பு. கடைசியில் ஒரு வசனம் பேசுவாங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கடி பொம்பளை பிள்ளைகளா, நான் சொல்றத கேளுங்க. ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆம்பளையில கடவுளா வச்சிருக்காங்கடி. ஆனா படிக்கிறதுக்கும் செல்வத்துக்கும் பொம்பளை பிள்ளையில தாண்டி கடவுளா வச்சிருக்காங்க. அதனால நல்லா படிங்கடி, காசு சம்பாதிங்கடி அப்படின்னு ஒரு தாய் கிழவி சொன்னதை 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்து காட்டிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்ததுனால 5 லட்சம் பெண்கள் இன்னைக்கு காலேஜில் அதிகமாக படிக்கிறாங்கன்னா இந்த சாதனை இந்தியாவிலேயே முதலிடத்தில் வகிப்பது தமிழ்நாடுங்கிற அந்த பெருமையை பெற்றவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லைன்னு டுபாக்கூர் விடுறாரு. இவ்வளவு சகோதரிகள் வந்து உட்காந்துருக்கையில் மீட்டிங்க்கு வர்றீங்க போகிறீங்க. நான் அந்த பக்கத்தில் அந்த பார்க்கு பேர் என்னங்க டாக்டர்? தாங்கல் பார்க். அதில் ஒரு வீட்டுக்காரமா பைக் ஓட்டிட்டு போகுது, பின்னால் வீட்டுக்காரர் உட்காந்து போகிறார். நல்லா ஓட்டுப்பா அப்படி புல்லட் ஓட்டிட்டு போகுதியா? எவ்வளவு பாதுகாப்போடு இன்று தமிழகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய குற்ற ஆவண காப்பகம்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது மோடியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு, இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால தான் 45% பெண்கள், உழைக்கும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. வயசான எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தாத்தா பாட்டி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு 2 ஆம்பளை பிள்ளை பிறக்கமா அவர் ஆகோ என்னைய காப்பாற்றுவாங்கடா அப்படின்னு பெரிய பையனை பயங்கரமாக படிக்க வச்சு அவனுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. புருஷன் தாய் தப்ப 2 பேரும் இருக்காங்க. கல்யாணம் பண்ண மூத்த மையன் வர்றேன். அப்பா அம்மா, எனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமா இருங்க, நானும் என் வீட்டுக்காரமாவும் தனி குடித்தனம் போகிறோம்னு கிளம்பி போயிட்டேன்.
கிழவனும் கிளவியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வயிறு வாயை கட்டி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், எங்களை தனியாக விட்டு விட்டு போயிட்டானேன்னு அழுதாங்க. ரெண்டாவது மகனு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, அண்ணன் மாதிரி நான்லாம் துரோகம் பண்ண மாட்டேன்பா. அவன் பார்த்தீங்களா அவங்கள விட்டுட்டு தனியாக போயிட்டான். நான் அவனை மாதிரி செய்ய மாட்டேன். நீங்கள் ரெண்டு தனியாக வாடகை வீட்டுக்கு போங்க, நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டேன். கிழவனும் கிளவி ரோட்டில் இப்படியே அழுதுகிட்டே வருதுங்க. வியட்நாம் வீடு பாட்டை படிச்சுக்கிட்டு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த முதியோர்களுக்கு அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி ஒவ்வொரு ஊரிலும் முதியோர் இல்லத்தை அரசாங்கத்தின் பெயரால் தொடங்கிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். வருகின்ற தேர்தலுக்கு அவர் முதலமைச்சராக வெற்றி பெற்றவுடன் அனைத்து ஊர்களிலும் அன்பு சோலை என்ற அந்த இல்லங்கள் துவங்கப்படும் என்று சொன்னார். முதியோர்களுக்கு வழங்கப்படும் அந்த உதவித்தொகையை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மாதம் கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறத 1500 ரூபாயாக கொடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். உரிமை தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாய் என்று அறிவித்து அதை செயல்படுத்த போகின்ற முதலமைச்சரும் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதை விட ரொம்ப அருமையான திட்டம் எது தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் கார் டிரைவிங் பழகி தர போகிறாங்க. 5000 பேரை தேர்ந்தெடுத்து கார் ஓட்டுற டிரைவிங் லைசன்ஸு, பஸ்ஸு ஓட்டுற லைசன்ஸு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து என் தலைவருடைய ஆட்சியில் 2026-27 என் சகோதரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸை என் சகோதரி ஓட்டிட்டு வர்ற அந்த காட்சியை நடத்த போகிற முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். எப்படி இருக்கான்? ஒரு பெண் பஸ் ஓட்டிட்டு வந்தா, ஆஹா, இப்பயே இந்த பிள்ளை கனவுல நான் டிரைவிங் பழகி போக்குவரத்து கழக பஸ்ஸை நான் ஓட்டிட்டு வர்றேன், என்ன சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து 5000 பெண்களை டிரைவர்களாக மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கும் தலைவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர். இன்னைக்கு நம்ம டாக்டர் அம்மா இருக்காங்களே, பூர்ணிமா டாக்டர், பெண்கள் எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாடு தான் முன்னேறும். பாரதி சொன்னான், சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் புதுமை பெண்ணாக ஒரு பெண் அம்பத்தூரின் சட்டமன்ற உறுப்பினராக விரைவில் பொறுப்பேற்க போகின்ற அந்த புரட்சி நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய காலத்தில் தான் நடக்கும். 5 ஆண்டுகள் உங்கள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக மிக அருமையாக பணியாற்றி இந்த அருமையான பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் இனிய சகோதரன் ஜோசப் சாமுவேல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த பிரச்சாரத்தை அவர் தலைமையில் நடத்தி டாக்டர் பூர்ணிமா அவர்களை வெற்றி பெற செய்ய அவர் இந்த ஓட்டு கேட்கிற அந்த பணியில் அவர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட இயக்கம் திமுக என்பதை பாருங்கள். அதே மாதிரி நமது VTR நாகராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இவ்வளவு அருமையான இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சகோதரி பெண் போலீஸ் அங்கே நிற்கிறாங்க பாரு, என்ன கம்பீரமா ஆண்களுக்கு மத்தியில் ஒரு ஆம்பளை தான் போலீஸாக இருக்க முடியுங்கிறத மாற்றி என் சகோதரி பேண்ட் ஷர்ட் போட்டு, லியோனி சார் நேராக போங்க, சாருக்கு வழிவிடு, ஒரு லியோனியை பாதுகாக்க ஒரு பெண்ணால் முடியும் என்பதை நிலைநாட்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இதை பார்க்க எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. அன்னைக்கு அவங்க மேடம் பேர் சங்கீதாவான். சங்கீதா மேடத்துக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே இதெல்லாம் நாம் கண்ட கனவு. இது அன்னைக்கு வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அந்த இதில் ஒரு பீடி சுற்றும் தொழிலாளியின் மகள் சத்யா IPS படிச்சுட்டு நம்ம நான் முதல்வன் திட்டத்தில் படித்து நான் IPS படிச்சிருக்கேன்ட்டு முதலமைச்சர் முன்னாடி சத்யா IPS அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சலிட் அடிக்கும்போது எவ்வளவு பெருமையாக இருந்தது. இந்த சாதனைகளை எல்லாம் படைத்த முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால் நம்
டாக்டர் பூர்ணிமா அவர்களை 80,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியடை செய்து உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் வரை நாம் ஓய மாட்டோம் என்று சொல்லி அம்பத்தூர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் 200 தொகுதிகளிலே வெற்றி பெற்று மே மாதம் 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்ற விழாவை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்வீர்கள் என்று சொல்லி உதயசூரியன் மறக்காமல் வாக்களியுங்கள். உதயசூரியன் சின்னம். இப்பொழுது டாக்டர் பூர்ணிமா அவர்கள் உங்கள் முன்னால் வாக்கு கேட்டு 1 நிமிடம் உங்கள் முன்னால் பேசுவார். நமது சின்னம் நமது சின்னம் பெண்களுக்கான சின்னம் பெண்களுக்கான சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம்.